1000 ரூபாய்க்கு பிளக்ஸு, காதணி விழாவுக்கு பிளக்ஸு, என் மகளுக்கு காது குத்துகிறேன், மத்திய அமைச்சர் மந்திரி பூரா வேற சோழி இல்லாமல் இருக்காயா அந்த நாட்டில். காது குத்துற விழாவுக்கு, மொட்டை அடிக்க விழாவுக்குலாம் வரானே. அப்போ மந்திரிக்கு வேலை இல்லை. காமராஜர் எப்படி அவனா வந்து கூப்பிட்டா என்ன பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்க பாடம். ஒரு தேவர் கும்பகோணம் பக்கத்தில் வந்து கூப்பிட்டாரு. இதெல்லாம் காமராஜ் மந்திரியான கொழுப்பாலங்கார் அவர் போப்பா அப்படின்ட்டார். ஆனால் கல்யாணத்தினே காமராஜ் போயிட்டார். உள்ளே யாரோ போய் சொல்றான், தேவர பெரிய முதலமைச்சர் வந்திருக்காரு. அவர் அங்கேருந்து அவன் எங்களை வந்தான், அவன் தான் வரமாட்டேன்னா வெளியே வர காமராஜ் நிற்கார். ஏன்டா வரமாட்டேன்னா, வாரன்னு சொன்னால் பெரிய கல்யாண மண்டபம் பார்ப்பேன், கடன் வாங்குவேன், வரலன்னு சொன்னல நீ சங்கடப்படவாடா, நான் வந்திருக்கேன். அடுத்த வாரத்தை அதான் அந்த மனுஷனை ரசித்தேன். வா சோறு போடுங்காரு. பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ண, நான் தாலி கட்டாதவன், பிள்ளை கொள்ளி இல்லாதவன், பொட்டச்சிகள் விரும்ப மாட்டான் ஆசீர்வாதம் பண்றத. முட்டா பையில வாழ சோறு போடு. உன் கூட உன் பொண்டாட்டி எப்படி வாழ்ந்தாங்காரு இவர் கிண்டல். அவரை நேர சோறு சாப்பிட்டாரு, போட்டோ எடுத்து வந்துட்டாரு. இப்போ 20 வயசு போய் வந்து கல்யாணம் நடத்தானே இளைய தளபதியே. அவன் வந்ததே பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கான் அந்த நாய். இவனுக்கு அவனை கூட்டு போய் இளைய தளபதி, முதிய தளபதி. இல்லை தளபதியில் என்ன இளைய தளபதி, முதிய தளபதி என்ன சமம் புரியலையா. தமிழ்நாட்டை எனக்கு அவமானமாக இருக்கு. சில நேரம் வெளிநாட்டில் போய் தமிழன்னு சொன்னால் கேவலமாக நினைப்பானு, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. புரியல. நான் தப்பாக பேச நினைச்ச கூடாது. ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? வெங்கடாஜலபதி முன்னால் போய் நிற்க அறிவு இருக்கா அவனுக்கு? யுகாதி அன்னைக்கு வெங்கடாஜலபதி பாரு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகன்ட்ட போய் நில்லு. முருகன் முன்னால் அவர் பதறார். முருகன் என்ன விஷயம், எதுக்கு எல்லா பயிலும் இன்னைக்கு கும்பிட வந்திருக்காங்க? அவர் பட்டத்தை சொல்ல எல்லாப்படி விசாரி, அவனை ஏதோ கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, திருட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் தான் ஒரு காலை சொன்னேன், சாமி அவனுக்கு தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வித்தியாசம் தெரியாமல் ஆயிட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிடுங்க. என்ன சம்பவம்? ஏன்ட்ட எவனுமே இந்த ஹாப்பி நியூ இயர்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டான். சொன்ன உடனே நீ வெள்ளைக்காரனுக்கு பிறந்தே இல்லை நான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்தனாம போனை வச்சிருவான். அடி செருப்பால தான் அடிக்கிறது. இல்லைன்னா திருந்த மாட்டேங்கானையா, நான் என்ன பண்ணேன்? ஆமாம், ஒரு வேண்ட சொல்லுவேன், அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் த திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்க. நான் சொல்லணுமா வேண்டாமா? இங்கிலீஷ் படி வேண்டாங்கல்ல, சமஸ்கிருதத்தை படின்னு அரசாங்கம் சொல்லி நான் வருத்தப்படுறது. படி நீ. அவன் என்ன சொல்லி நம்ம படிக்கிறது? தமிழர்களால் எந்த மொழியும் படிக்க முடியும், ஏனென்றால் அவர்கள் தமிழையே படித்தவர்கள்னு காட்டவனுக்கு. செத்து போனதெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம சரசுக்குள்ள திணிக்க பார்க்கானுல. கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதித்தெழுந்து ஒன்று பல வாயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரமை மன்னமனையாசர் சுந்தரம்ல பாடுறார். அழிஞ்ச மொழியில் சில பேர் தமிழ் அழிஞ்சிடணும், ஒரு நாள் அழியாது. ஒரு நாளும் தமிழ் அழியாதுடா.